நண்பா எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தோம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கன்பா. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ஆல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சரிங்களா. இன்றைக்கி வாங்க ரிசல்ட் என்ன வந்துச்சு நம்ம என்ன கொடுக்கணும் பார்த்தோமா. நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஓகேவா, அதாவது 331 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த நம்பர் சி போர்டுக்கு 1 பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. ஆனால் பி போர்டுக்கு நம்ம ஏபிக்கு நம்ம டபுள்ஸ் கொடுத்துருந்தோம், 99 கூட கொடுத்துருப்போம் சரிங்களா. 99 டபுள்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 33 சரிங்களா. யாருமே எந்த ஒரு சேனல்லையும் டபுள்ஸ்னு சொல்லிக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம சொல்லியிருந்தோம் எனக்கு டபுள்ஸ் தான் வருதுன்ட்டு. யாராச்சும் நோட் பண்ணிங்கன்னா வின்னிங் எடுத்துக்கலாம் சரிங்களா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம 9 டபுள்ஸ் ஆடிப்போம். டபுள் 9, அதாவது 996, 991, 946, 941. இங்கே பார்த்தீங்கன்னா சி போர்டில் 1 பாஸ் ஆகிருக்குது. ஓரளவுக்கு போட்ட அமௌண்ட் ரிட்டர்ன் ஆகிருக்கும் சரிங்களா. பாருங்கள், இது ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் நம்பர் ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வந்து இருக்கும் சரிங்களா. சரி வாங்க நம்ம நாளைக்கு நான் கெஸ்ஸிங்குள்ளே போகலாம். இது நண்பா, இந்த வீடியோ வந்து பொழுதுபோக்கான வீடியோ மட்டும்தான். இதாவது எந்த ஒரு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பாருங்கள், உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க சரிங்களா. சரி வாங்க இன்றைக்கி நான் கெஸ்ஸிங்குள்ளே போகலாமா. நம்ம பாருங்கள் நண்பா, நேற்று நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாமா. நம்ம இது அப்படியே இருக்கட்டும். இது எப்படி மார்க் பண்ணிக்கலாமா நண்பா. 4, இந்த ஆடு பார்த்திங்கன்னா 2, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 6, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 1, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 1, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 9, அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 6, இப்போ அடுத்து ஒரு நாள் கேப் விட்டால் இங்கே 9 சரிங்களா. இந்த நம்பர் பாருங்கள், கலர் மாற்றிக்கலாம் நண்பா. பார்த்தீங்கன்னா நான் வந்து இது ஒன்லி கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. பாருங்க உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் சரிங்களா. ஃபஸ்ட்டு சரிங்களா, இந்த 4 சரிங்களா. 4க்கு இங்கே 9 பாருங்கள், 4க்கு 9 வந்து பார்த்திங்கன்னா மெயின், அதாவது பவர் சாரி நம்பர் பவரில் இருக்குது. இப்போ இங்கே 2 சரிங்களா. இந்த 2 பார்த்திங்கன்னா அங்கே மெயினில் இருக்கும், 2ஆம் நம்பர் மெயின். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 6 பார்த்திங்கன்னா இங்கே மெயினில் இருக்கும், ஏ போர்டில் மெயின். அடுத்து பார்த்திங்கன்னா 1 சரிங்களா. இந்த 1 பார்த்திங்கன்னா அங்கே பி போர்டு இருக்குது, சி போர்டு இருக்குது. இது நம்ம ரெண்டில் ஏதாச்சும் ஒரு போர்டு மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது மெயின் நண்பா, பாருங்கள் இது மெயின். பார்த்தீங்கன்னா இங்கே அடுத்து பார்த்திங்கன்னா 1 இருக்குது இந்த இடத்துல சரிங்களா. 1 இருக்குது, இந்த 1க்கு பவர் பார்த்திங்கன்னா 6. இங்கே பார்த்திங்கன்னா பவரில் 6ன்னு இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா 9 இருக்குது. இந்த 9 பார்த்திங்கன்னா இங்கே மெயினில் இருக்கும் சரிங்களா. 9ஆம் நம்பர் மெயின் சரிங்களா. இப்போ நம்ம நேற்று சொல்லியிருப்போம் இந்த 6 சரிங்களா. இந்த 6க்கு கண்டிப்பாக நம்ம சி போர்டு வரும் தான் கணக்கு சரிங்களா. இது பார்த்திங்கன்னா பவரு நேற்று, அதனால தான் சி போர்டுக்கு 1 6 சொல்லியிருப்போம். ஏன்னா இது மாதிரி 2 நம்பர் சரிங்களா. சி போர்டு பாருங்கள் 9 9 இருக்குல்ல, இந்த மேலே இருக்கிற 1 கீழே வரணும் சரிங்களா. இந்த கணக்கில் தான் நம்ம சி போர்டுக்கு ஒரு வேளை பவர் வந்து மட்டும் 6 சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 1 சரியாயிட்டான். ஆனால் நம்மளுக்கு பிசி 41 வின்னிங் வந்து இருக்கணும், ஆனால் சரியாக மிஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ஏன்னா 31 போயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா 9ஆம் நம்பர் தான் வந்து ஏ போர்டு வந்து இருக்கணும், அதாவது 941 தான் ரிசல்ட் வந்து இருக்கணும். ஆனால் 331 நம்ம எதிர்பார்க்கல. டபுள்ஸ் நம்ம எதிர்பார்த்தோம், நம்ம டபுள்ஸ் வந்து 99 எதிர்பார்த்தோம், ஆனால் பார்த்தீங்கன்னா 33 சரிங்களா. சரி வாங்க இது மட்டும் பாருங்கள். நாளைக்கு வந்து சி போர்டு சரிங்களா, அதாவது சி போர்டில் ஆல் போர்டு. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே 9 இருக்குது. அப்போ நாளைக்கு 9 இல்லைன்னா 4 திரும்ப ரிட்டன் ஆகணும் சரிங்களா. நாளைக்கு இதில் 9 4 ஒரு நம்பர் எனி ஒரு நம்பர் ஹிட் ஆகிடும் சரிங்களா. இது ஒன்லி கணக்கு மட்டும்தான். பாருங்கள் 9 4 ஏதாச்சும் ஒரு நம்பர் ஹிட் ஆகும் சரிங்களாங்களா. பாருங்கள் நான் இந்த இடத்த மட்டும் அழிச்சிருக்கேன் சரிங்களா, அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்த மட்டும் அழிச்சிடலாம் சரிங்களா. இப்போ அடுத்து மார்க்கிங் அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்த மார்க் பண்ணது அப்படியே இருக்கட்டும், நம்ம கலர் மட்டும் மாற்றிக்கலாம். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னா பாருங்கள், இங்கே 5 சரிங்களா. இந்த 5க்கு நான் பாக்ஸ் பண்ணுறேன். அடுத்து ஒரு நாள் கேப் விட்டு டி போர்டு சரிங்களா, அந்த 2 மார்க் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த 2 மார்க் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் மார்க் பண்ணுறேன், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா 5 மார்க் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மார்க் பண்ணுறேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 4 மார்க் பண்ணுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே 8 சரிங்களா. இதுவே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே கலர் மாற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு கலர் மாற்றிக்கிட்டேன் சரிங்களா. இப்போ இது எப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே இருக்குல்ல 5 இருக்கலாம்ப்பா, இது கூட -1 பண்ணிக்கோங்க சரிங்களா.
இப்போ -1 பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 இருக்கா, அந்த 2 கூட -1 பண்ணிக்கோங்க. இங்கே 2 கூட -1 சரிங்களா. இப்போ புரியுதுங்களா. இந்த 5ல் -1 பண்ணால் 4 சரிங்களா. இங்கே 4 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9ன்னு வந்துருக்குது சரிங்களா. அப்போ 4க்கு பவர் 9. இப்போ நோட் பண்ணிக்கோங்க, 4க்கு பவர் 9. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குது சரிங்களா. இந்த 2 இருக்குது. இந்த 2ல் -1 பண்ணிங்கன்னா 1 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மெத்தட் பார்த்தோம்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி வினி அதாவது மெயின் சரிங்க இந்த இடத்துல. அப்போ இங்கே 2 இருக்குது. இந்த 2ல் -1 பண்ணிங்கன்னா 6. இங்கே பார்த்தீங்கன்னா 1 -1 பண்ணால் 1. இந்த 1க்கு பவர் இங்கே நம்மளுக்கு ஆல் போர்டு கிட்ட இருக்கும் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது. இது கூட -1 பண்ணிங்கன்னா 3. அப்போ 3க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் 8ன்ட்டு. அன்றைக்கி இது மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு இங்கே இடத்துல 81 ஏபியும் வந்து இருக்கும், ஏசிக்கு 81 பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. சரி வாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. இது கூட -1 பண்ணிங்கன்னா 4. இங்கே 4க்கு பவர் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிசி பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. பவர் பிசி பாஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற 8, இது கூட -1 பண்ணிங்கன்னா 7. இப்போ 7க்கு பவரை மெயினாக ஏதாச்சும் ஒரு நம்பர் வரணும், ஆனால் 2 நம்பர் சரிங்களா. நம்ம மேக்ஸிமம் பவர்லேயே ஆகிறதுனால இங்கே பவர் சரிங்களா. அப்போ -1 பண்ணிங்கன்னா 7, 7க்கு பவர். இப்போ ட்ரை பண்ணி தான் நமக்கு ஃபுல் வினிங் இந்த இடத்துல ஏசிபிசிக்கு நம்மளுக்கு ஏபியும் பாஸ் ஆகிருக்கும். இந்த 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குது. இங்கே 2 பாஸ் ஆகி 7 பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. அது வந்து நமக்கு 29 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. இந்த 4ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3 சரிங்களா. 4ல் 1 மைனஸ் பண்ணிங்கன்னா 3. இங்கே பார்த்தீங்கன்னா 2ல் ஏதாச்சும் ஒரு போர்டு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 3. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 4ல் 1 மைனஸ் பண்ணால் 3. 3க்கு மெயின்லேயே ஆகிட்டான் சரிங்களா. ஏன்னா பவர் ஆடல -1 பண்ணி மெயினில் ஆகிட்டான். இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 8 இருக்குது. இப்போ இது 8ல் 1 போனால் 7 சரிங்களா. 7 2ன்ட்டு ஒரு நம்பர் வரணும். இப்போ புரியுதுங்களா. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நாள் பாருங்கள் 9ஆம் நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்குது. அடுத்து பிசி பாஸு. அடுத்து 6ஆம் நம்பர் மட்டும் இங்கே 81 பாஸு, 69 பாஸு, 29 பாஸு, 31 பாஸு. அப்போ நாளைக்கு 7 2 9 4 ஒரு நம்பர் சரிங்களா. நான் என்ன பண்ணுறேன்னா இதில் 4 ஸ்ட்ராங் எடுத்துக்கோங்க சரிங்களா. 4 இந்த 7 2 இருக்குல்ல, இதில் பார்த்தீங்கன்னா 2. ஏன்னா மேக்ஸிமம் ஒரு டைம் மெயின் ஆகிட்டானா அடுத்து பார்த்தீங்கன்னா பவர் ஆடுறான். அப்போ நாளைக்கு பவர் தான் ஆடணும். அந்த கணக்கில் 2 சரிங்களா. பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து கேசிங், அடுத்து மெத்தடுக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம நான் எப்படி மார்க் பண்ணால் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 இருக்குல்ல, இந்த 8 இங்கே இருக்கிற நம்பரில் பவர் சரிங்களா. இங்கே இருக்கிற நம்பர் பவரில் வந்தால் சரிங்களா. அப்போ மீதி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது, சாரி நம்பர் 2 இருக்குது. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் பவர் இங்கே வரணும் சி போர்டுக்கு சரிங்களா. இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் இங்கே சி போர்டுக்கு பவர் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த பி போர்டு இருக்குல்ல 6க்கு பவர் வரணும் சரிங்களா. ஏன்னா பவரில் இங்கே ஆகிட்டான். 3க்கு பவர் 8 4னால இந்த 2 4 6 சரிங்களா. இந்த 6 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் பவருக்கு வந்து நிற்கணும். அதே மாதிரி கரெக்டாக எடுத்து அனுப்போம் அந்த 4ஆம் நம்பர் பவர் சரிங்களா. இது ஒரு ட்ரிக்கு தான் சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், இங்கே 2 என்னப்பா பி போர்டு 2, இங்கே இருக்க 2. அப்போ நம்மளுக்கு சி போர்டுக்கு என்ன வேணும், இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் சி போர்டுக்கு வேணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் மெயின் ஆகிட்டான். அப்போ இந்த 9 இங்கே வந்து நிற்கணும். ஏன்னா 9ஆம் நம்பர் ஏற்கனவே ஆடிட்டான். அப்படி இருக்கும்போது 1 வந்து நிற்கணும், இல்லைனா 8ன்னு வந்து நிற்கணும் சரிங்களா. அப்போ நம்ம கணக்கில் கரெக்டாக 1 எடுத்து நம்ம கொடுக்கணும், வின்னிங் வந்து நிற்கும் சரிங்களா. இப்போ நாளைக்கு அதே மெத்தடில் அதே நம்பர் பாருங்கள். இங்கே இருக்க சரிங்களா, இங்கே இருக்கிற 8க்கு பவர்னா சரிங்களா. பவர்னா அப்போ இந்த 2 நம்பரில் ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு பவர் வரணும் சரிங்களா. சி போர்டுக்கு இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் இங்கே பவரில் வரணும் சரிங்களா. இங்கே வந்து 2ல் ஏதாச்சும் ஒரு நம்பர் பவரில் வரணும். அப்போ இன்றைக்கி விழுந்துற சி போர்டு பார்த்தீங்கன்னா 1 இருக்கிறதுனால இந்த 0 சரிங்களா. இந்த 0க்கு பவரில் நாளைக்கு சி போர்டுக்கு 5 ஓகேவா. இதுதான் நம்ம நாளைக்கு சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் 5 மட்டும்தான் ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா. இது பார்த்துக்கோங்க, சி போர்டுக்கு 5. இப்போ நம்ம ஓவராலாக எடுத்த நம்பரில் பார்த்தீங்கன்னா 7 இல்லைனா 2 சரிங்களா, 9 9க்கு பவர் 4 ஒரு 5 சி போர்டு சரிங்களா. இப்போ இதில் எந்தெந்த நம்பர் எந்தெந்த போர்டுக்கு வருதுன்னு பார்த்துக்கலாமா. இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிறுசக்தி 422 ட்ரா நம்பருக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 192 சரிங்களா. நமக்காக 2ஆம் நம்பர் இருக்கிறதுனால இந்த 2 பார்த்தீங்கன்னா உள்ளே வரணும் சரிங்களா. அந்த ஏ போர்டு இல்லைனா பி போர்டுக்கு தான் 2 வரணும். அப்போ இது வந்து ஏ போர்டு அண்ட் இல்லைனா பி போர்டுக்கு மட்டும் தான் 2 வரணும். அப்போ இந்த 9 4 இருக்குல்ல, அதுவும் ஏ போர்டு பி போர்டு மட்டும் தான். ஏன்னா நம்ம சி போர்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் 5ன்ட்டு சரிங்களா. அப்போ
இது ஏ போர்டா பி போர்டா, ஏ போர்டா பி போர்டா மட்டும் தான் 2 வரணும். இதை நம்ம 2 எடுத்து ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ நம்ம கொடுக்குற நம்பரில் பார்த்தீங்கன்னா இந்த கலர் மாற்றிக்கலாம். இப்போ 795 சரிங்களா. நம்ம கணக்கில் பார்த்தீங்கன்னா 795 சரிங்களா, 745 சரிங்களா, இது பார்த்துக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 295 245 சரிங்களா. அப்போ அதே மாதிரி ஏ போர்டுக்கு சரிங்களா 245. இப்போ அதே மாதிரி ஏ போர்டுக்கு 9 வந்துச்சுன்னா 9775. அதே மாதிரி வந்துச்சுன்னா 975க்கு 475 வரணும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ 42 வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நம்பர் வரணும் சரிங்களா. இப்போ 9 4 எடுத்துட்டோம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இருக்கிற நம்பர் பார்த்திங்கன்னா 975 475 சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா 9 4 அதாவது 795 745 295 245 975 475 சரிங்களா. இந்த நம்பர் மட்டும் தான் நம்ம கணக்கில் இருக்குது நண்பா. உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் எடுத்தாங்க சரிங்களா. இது மொழி கெஸ்ஸிங் மட்டும்தான். இதில் எனக்கு ஸ்ட்ராங்குன்னு போகிற நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கு சரிங்களா. நான் ஏ போர்டுக்கு 2 ஸ்ட்ராங்காக தரேன். பி போர்டுக்கு சரிங்களா, பி போர்டுக்கு 4, இப்போ சி போர்டுக்கு 5 சரிங்களா. 5 அதாவது 245. அதே மாதிரி ஏசிக்கும் பிசிக்கும் சரிங்களா. அப்போ ஏசிக்கும் பிசிக்கும் மட்டும் நண்பா சரிங்களா. அதாவது ஏசி நம்ம ஏசிக்கும் பிசிக்கு மட்டும் சரிங்களா. பிசிக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 45 சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் 45. அப்படி மிஸ் ஆச்சுன்னா 25. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம 25. இது ஏசிக்கும் பிசிக்கும் மட்டும்தான் நம்ம கணக்கில் இருக்குது சரிங்களா. இன்னொரு நம்பர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 7 வரணும். அதே மாதிரி இந்த நம்பர் பார்த்துக்கோங்க 795 745 295 245 975 475 சரிங்களா. இது ஒன்லி முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான் சரிங்களா நண்பா. பார்த்துக்கோங்க, வின்னிங் வரலாம் நாளைக்கு. எந்த ஒரு ஒளியும் வரல, ஏன்னா உங்கள் முன்னாடி தான் நம்பர் எடுத்து தரேன். நம்ம ஏ போர்டுக்கு 2 தரேன். உங்கள் கணக்கில் 7 இருந்தாலும் அது ஏ போர்டு தான் வரணும். அப்படின்னா அது பி போர்டு சரிங்களா. இந்த 2 ஏதாச்சும் ஒரு போர்டுக்கு தான் வரணும் சரி நண்பா. பார்த்துக்கோங்க, இது ஒன்லி முழுக்க கெஸ்ஸிங் நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் 2 நம்பர் வரும் இந்த இடத்துல. இந்த 1 2 3 4 5 6 நம்பர் இடத்துல நமக்கு 8 நம்பர் வரும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 925 ஒரு நம்பர் பார்க்கணும். 925 425 சரிங்களா. ஏன்னா சி போர்டுக்கு 5 சரிங்களா. சி போர்டுக்கு 5 ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. அதனால் இது பாருங்கள், ஒன்லைன் கெஸ்ஸிங் மட்டும்தான். ஏசிக்கும் பிசிக்கும் நம்பர் கொடுத்துட்டேன். 45 45 25 25. என்னுடைய கணக்கில் ஏ போர்டுக்கு அதே மாதிரி அதிகமாக ப்ளே பண்ணக்கூடாது என்னோடய நோக்கம். அதனால் ஏ போர்டுக்கு 2, பி போர்டுக்கு 4, சி போர்டுக்கு 5. அதனால் 245 ஒரு 30 ரூபாய்க்கு ட்ரை பண்ணிக்கோங்க சரிங்களா. நம்ம இது பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு என்னோடய கெஸ்ஸிங் சரிங்களா. இது 30 ரூபாய்க்கு மட்டும் என்னோடய கெஸ்ஸிங் சரிங்களா. ஆனால் மிஸ்ஸே ஆகக்கூடாது, வின்னிங் வந்தால் போதும் அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா நம்பருமே ட்ரை பண்ணால் தான் வின்னிங் மிஸ் ஆகாது. ஆனால் என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 245. என்னோடய சேனலில் நான் 245 நம்பர் தரேன் சரிங்க நண்பா. சரி பாருங்கள், இது ஒன்லி முழுக்க கெஸ்ஸிங் மட்டும்தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது சரிங்களா. சரி நண்பா, தேங்க்யூ.